சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவ கிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க. ஆனா வாழ்க்கை என்னவோ ராஜா மாதிரி தோற்றம் மட்டும்தான் இருக்கே தவிர ராஜா மாதிரி வாழ்க்கையை நடத்த முடியல. நடை உடை பாவனைகள் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய விதங்கள் எல்லாமே நாங்க ராஜா மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள சிறு குழந்தைகள் போல பாசத்துக்காகவும் பரிவிற்காகவும் அன்பிற்காகவும் ஆதரவுக்காகவும் ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா மற்றவங்களுக்கு இது எதுவுமே ஏக்கமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிக்கிட்டு நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டு அப்படி எல்லா கஷ்டங்களையும் மூடி மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ வீர தழும்புகள் மனசுல இருக்கு, எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் மனசுல இருக்கு. நெஞ்சு அப்படி இறுகி போன மாதிரி தான் இருக்கு, வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கோம். ஆனா சிம்மம் அப்படின்னாவே சிந்தனையும் செயலும் சொல் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நினைச்சத பழிச்சனும் பேசுவாங்க. ஆனா இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அட எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறான்ப்பா, அவன் எல்லாத்துக்கும் கோபப்படுறான்ப்பா, அட முரட்டு ஆளுப்பா அவன் அப்படின்னு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இவங்க பழிச்சுன்னு பேசுற மாதிரி மற்றவங்க பழிச்சுன்னு ஒரு பெயரை இவங்களுக்கு வச்சு விட்டுறாங்க. முரட்டு ஆளுங்க, எதையும் யோசிக்காம பேசிடுவாங்க. அவன் பக்கத்துல எல்லாம் வாழவே முடியாது, நிக்கவே முடியாது. இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. மற்றவங்க கிட்ட போய் பேசுறதுனாலயே என்னவோ தெரியல, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க அட போங்கடா வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை நாங்களே தனிப்பட்ட முறையில வாழ ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? ஆனா சிம்மம் அப்படின்னாக்கா இப்போ ஒதுங்கி நிப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிடுவோம், பாசமா இருப்போம். பாசம் கொடுக்குறோமோ இல்லையோ ஆனா மற்றவங்களுடைய தேவைகளை கரெக்டா செஞ்சு கொடுத்துருவோம். வீட்டில் ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்டாட்டிக்கு தேவையானதை கரெக்டா வந்துடும், குடும்பத்துக்கு தேவையானது கரெக்டா வந்துடும், குழந்தைகளுக்கு தேவையானது கரெக்டா வந்துடும். அதே போல குடும்பத்துல யார் யாரு எங்க போகணும், யார் யாரு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து கரெக்டா பண்றது இந்த சிம்மமா தாங்க இருக்கும். குடும்பத்துடைய கௌரவத்துக்காகவே இவங்க முகத்தை ரொம்ப வீராப்பா வச்சு இவங்க கொஞ்சம் அந்த முகத்தை புன்னகையை தளர்த்துட்டாங்க அப்படின்னா குடும்பம் சிதறி போயிடும்ங்கிறத ரொம்பவே நம்பக்கூடியவங்க. காரணம் கேட்டீங்கன்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை விலகி போகாம நிக்குது, ஒற்றுமைப்படுது, பயந்துட்டாவது நிக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்துல இவங்க தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தாம அப்படியே ஒரு மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கையில எப்பவுமே பணம் இருக்குங்க, ஆனா கையில தங்க. ஏன்னா இவங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தாங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கரெக்டா யோசிப்பாங்க, வருமானத்துக்கு குறைவில்லாம இருக்கும். ஆனா செலவுங்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தனக்குன்னு ஒத்த பைசா வச்சிருக்க மாட்டாங்க. அது போல புதன் என்ன பண்றாரு, பேச்சுக்கு அதிபதி. யோசிச்சு அந்த கணமே பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒளிவு மறைவுக்கு என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. தனி மரமா இருக்கக்கூடிய சிம்மம் மே 31 முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையில 8 பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுதுங்க. 100% உண்மைங்க. சிம்ம ராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம். இப்ப தனி மரம் அப்படின்னாவே சிம்மத்துக்கு ஏன் பொருத்தமாகும்னா இவங்க தனியா நின்னுதான் ஒரு தோப்ப காக்குற மாதிரி காவல் தெய்வம் மாதிரி தான் குடும்பத்துக்கும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி பாதுகாப்பு அரண் மாதிரி நிக்கிறீங்க இல்லையா? யாருக்காவது வீட்லயோ சொந்த பந்தங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனாக்க சிம்மம் தெரிஞ்சாலும் போய் பார்ப்பாங்க, தெரியாட்டியும் போய் பார்ப்பாங்க. அவங்க வாய் திறந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியதுதான் சிம்மம். ஆனா இந்த சிம்மம் கத்துனாலும் கதர்னாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே நாங்க கத்துனாலும் கதர்னாலும் யாருக்கு தெரியாம கத்துவோம். பரவாயில்லையேமா, எங்களை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாங்க, இந்த
ஆம்பளை பிள்ளைங்க அழுக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலை மேல இடியே விழுந்தாலும் சரி அப்படியே நகர்ந்து போவாங்களே தவிர்த்து தன்னை பார்க்கிறவங்க தன்னுடைய அந்த வலியையும் தன்னுடைய அந்த வேதனையையும் காட்டாம அப்படியே போவாங்க. மற்றவங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் நிற்பாங்க. எப்பா சாமி, இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில நடந்திருந்தா நான் இந்நேரம் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன், அந்த நிமிஷமே எனக்கு உசுறு போயிருக்கும். ஆனா எப்படிதான் இவ்வளோத்தையும் தாங்கிட்டு அப்படியே போறாங்க பாரு, எப்படி சமாளிக்கிறாங்க பாரு அப்படின்னு மற்றவங்க வாயடைச்சு போவாங்க. இதுதான் சிம்மம். மற்றவங்களுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் தரக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இல்லைங்களா, ஏதோ தான் இருக்கிறேன் இப்படியே உசுப்பேத்தி என்ன ரணகலம் பண்ணி வச்சிருக்கீங்களேடா. சிம்மத்திற்கு மேக்சிமம் இப்படி தாங்க இருக்கும். சிறு பிள்ளையிலிருந்தே இந்த புள்ள பொழைச்சிக்கும், இந்த புள்ள பொழைச்சிக்கும், இது கொஞ்சம் சாமர்த்தியசாலி, இது இவன் பொறுப்பு தான், ரொம்ப பொறுத்தவன் தான் அப்படின்லாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான். இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. சிம்மம் வளர்ப்பே அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா. இதை உங்களால் மறுக்க முடியுமா? கூட பிறந்தவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ நல்லது கெட்டதுக்கு எல்லாமே இவங்க தாங்க. இவங்க தியாக உணர்வோட வாழ்ந்திருப்பாங்க. இந்த தன்மையாலவே இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே என்ன நினச்சிட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் இதுக்கு வருத்தப்படக்கூடாது போல, நம்ம வேற மாதிரி போல அப்படின்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ என்னமோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்காங்க, சிம்மம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லைங்கிறது மற்றவங்களுடைய எண்ணங்கள். சிம்மம் என்ன பண்ணுது, பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை சார்ந்தவங்க நல்லா இருந்தா போதும், இதுதான் சிம்மத்துடைய மனம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில வாழ்க்கை பெரும் போராட்டமாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்ல போறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில உருவாகக்கூடிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை பலத்தின் காரணமா திரு கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால சிம்மத்திற்கு பணமும் வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்தை மாற்றும். அதன் காரணமா 12 ராசிகளுக்கு தாக்கம் ஏற்படும். இது மனிதர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், தாக்கத்தையும் கொடுக்கும். அந்த வகையில சிம்மத்திற்கு தாக்கத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சிக்கலாதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா. அதற்கு ஒரு மாற்று மருந்தாதான் இந்த திரு கிரக யோகம் பலன் கொடுக்க போகுது. என்னன்னா, மிதுன ராசியில அதாவது புதன் பகவானுடைய வீடு, அந்த இடத்துல நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவானும் நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பிளஸ் இவங்க 2 பேர் கூட குருவுக்கெல்லாம் குருவுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், இந்த 3 பேருடைய கூட்டணியின் காரணமாக தான் இந்த யோகம் உருவாகுது. இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரங்க பெற போறாங்க. அந்த அதிர்ஷ்டங்கள் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிம்ம ராசி சரியாக கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன, அதை ஃபர்ஸ்ட் தெளிவா பார்க்கலாங்க. பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா சரி, நேரம் காலம் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம செஞ்சு முடிக்கிறதுல உறுதியா இருப்பீங்க இல்லையா. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எதுவுமே நிலையா இல்லை. எப்படிங்க, எதை செஞ்சாலும் நஷ்டம் கஷ்டம் இப்படி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகுது. இதுவரைக்கும் இல்லாம இருந்தது எல்லாமே இனி உங்க கையில நிலையா நிக்க போகுதுங்க. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், முன்னாடி சொன்னதுதான், எதை செஞ்சாலும் நல்லது நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா. இரண்டாவது விஷயம், சகல விஷயங்களுமே நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. எடுத்த காரியங்கள வெற்றிகள் உண்டாக போகுது. மூன்றாவது விஷயம், சொந்த பந்தங்கள் எல்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ சண்டைக்கு இழுக்கணுமோ வம்பு பண்ணணுமோ கேஸ போடணுமோ கோர்ட்டு வரைக்கும் இழுக்கணுமோ அப்படியெல்லாம் படாத பாடுபடுத்தி இருப்பாங்க. இந்த காலகட்டம் ஒட்டுமொத்தமா அவங்கள ஒரு உலுக்கி போட்டிருக்குங்க. உங்களுடைய உண்மை முகத்தை அவங்களுக்கு காட்டி உங்களுடைய உண்மையான குணத்துக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு உறவுக்காரங்களில
நிலையெல்லாம் குலைஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு காலம் சாதகமாக நிற்குது, அப்படியே வழியை வந்து விழுந்துடுவாங்க, உறவாடுவாங்க. நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் தான் என் வீட்டு குழந்தைங்கிற மாதிரி வந்து உறவாடுவாங்க. பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ 3வது பிரச்சனை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கொடி கட்டி பறக்க போகுது. அடுத்து 4வது, முன்னாடி சொன்னது தான், மரியாதை இல்லை, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. எங்கே போனாலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சிம்மத்திற்கு வெளி இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்க போகுதுங்க. கோயில் விசேஷமோ, குடும்பத்துல ஏதாவது விசேஷமோ, சொந்தக்காரங்க மத்தியில ஏதாவது விருந்து விசேஷமோ உங்க தலைமையில தாங்க எல்லாமே நடக்கும். நீங்க தான் அதை நடத்தி கொடுக்கணும்னு அவங்களே வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை தூள் பறக்க போகுதுங்க. 5வது விஷயம் ஆரோக்கியம் தான். பெருத்த கேள்விக்குறி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதை மறைச்சுக்கிட்டு மருத்துவர்கிட்ட போனாக்கா செலவாகிடுமோ, எங்க மருத்துவர்கிட்ட போனா தப்பா சொல்லிடுவாங்களோ பயந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை இல்லை. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. ஓகேங்களா. அடுத்ததா 6வது விஷயம் உடன்பிறப்புகள். ஓகேங்களா. உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த அந்த மன கசப்புகள், கூட பிறந்தவங்களே ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, கூட பிறந்தவங்களே ஒதுக்கி வச்சிருப்பாங்க, கூட பிறந்தவங்களே உங்களுக்கு சண்டைக்கு நின்றுப்பாங்க, கூட பிறந்தவங்களே சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் அப்படின்லாம் உங்களை வந்து இழுத்து விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நீங்க போய் முன்னின்னு அதை சரி செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இதன் காரணமா உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் நீங்குது, ஒற்றுமை பலப்படுது. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒற்றுமை ஓங்கி நிற்க போகுதுங்க. அதே போல உங்க உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்ததா இதை அடுத்து 7வது, அரசு காரியங்கள்ல அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்றது, அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது, இல்லை அரசு வகையில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஏதாவது ஒரு கையெழுத்து வாங்கணும், இந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே போன அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதை விரைந்து முடியுங்க. அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் நிலைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கோர்ட்டு கேஸில் கூட போகிற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும், சஸ்பெண்ட் ஆகி இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது அப்படியே நிலை மாறுது. அரசு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கைகூடி வர மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது. உங்க மீது தேவையில்லாத குற்றங்களை வச்சாங்க இல்லையா, அந்த அதிகாரிகளை இடம் மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இல்லை அவங்க ஒன்று உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்க, பாராட்டணும் இல்லையா விலகி ஓடணும். இது போல இந்த 2ல் ஏதோ ஒன்று கட்டாயம் நடக்குங்க. அதே போல 8வது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குழப்பம், சண்டை, சச்சரவு, அந்த மாதிரி நல்லது கெட்டது நடக்காம ஒரு மாதிரி வெறுத்து போன வாழ்க்கை தான் இருந்துச்சுங்க. குடும்பத்தில் வந்து வறண்டு போன ஒரு பூகம்பம் வந்த வீடு மாதிரி இருந்துச்சு இல்லையா, இனி அது இல்லை. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது. தன்னம்பிக்கையோடையுமே தைரியத்தோடையுமே நீங்க எல்லாத்தையும் தாண்டி சாதிக்க போறீங்க. மற்றவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்வா வாழ்ந்து காட்ட போறீங்க. அடுத்து 8வது, குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணத்துல தடை, சொத்துல பிரச்சனை, வேலை இல்ல, உத்தியோகத்துல பிரச்சனை, தொழில்ல நஷ்டம், இப்படி என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது மொத்தமாவும் சிம்ம ராசிக்கு வந்திருக்குங்க. இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, சிம்ம ராசியில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிரச்சனைகள் வெவ்வேறு ரூபத்துல வந்திருக்கும். அதே போல வீடு கட்டுறது தடைப்பட்டு போயிருக்கும், வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து கஷ்டப்படுறது, இப்படி இருந்த உங்களுக்கு எல்லா வகைகள்லையுமே இனி வெற்றிகள் உண்டாக போகுது. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. வியாபாரத்துல லாபம் தூள் பறக்க போகுதுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. ஏன்னா இந்த திரு கிரக யோகம்ங்கிறது, இந்த 3 கிரகங்களுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கும் பணத்துக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கும் உரியவர். புதன் பகவான் என்ன பண்றாரு, தீர்க்க கூடாத பிரச்சனைக்கு கூட
தீர்வு கொடுப்பாருங்க. அதே போல இவர் இருந்தாவே பணத்துக்கு குறைவு இருக்காது. சூரிய பகவான் என்ன பண்றாரு? அரசாங்க காரியம், அதிகார காரியம், ஆளுமை திறன், இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. 3 பேருடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் துணையா வருதுங்க. இவங்கெல்லாம் இனி எழுந்தே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் வாயடைச்சு போய் நிற்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு உயர போறீங்க. குடும்பத்தோட இனி இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. நேத்து வரைக்கும் சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஒரு வளர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க. நம்ம ஒரு வீடு தான் வாங்கியிருப்போம் இல்லையா, கட்ட முடியாத வீட்டை கட்டி குடியேறி இருப்போம். அவங்க அப்படி பேசுவாங்க. பட் மற்றவங்க அந்த மாதிரி பேச பேச உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதே போல புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. நீங்க யாரையும் விமர்சனம் பண்ணிடாதீங்க. இப்ப நான் சொன்னதுதான், அவங்க அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, பேசினா பேசிட்டு போறாங்க, அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்குன்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? அதே போல வியாபாரம் செய்யறவங்க புதிய முதலீடு செய்வீங்க. கடையை விசாலமான இடத்துக்கு மாத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களை ரொம்பவே கவர்ந்து இழுக்கணும். நிறைய வாடிக்கையாளர் கொண்டு வரணுங்கிறதுக்காக புதுசா சலுகைகள் கூட கொடுப்பீங்க. அதே போல உணவு, இரும்பு, புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு அதீத லாபத்தை பார்ப்பீங்க. பங்குதாரர்கள் கிட்ட மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அது விலக போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை உருக்குலைச்சு மேல் அதிகாரிகள் இடம் மாறி போவாங்க. தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாம கிடைக்க போகுது. தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும். கலைத்துறைகள்ல இருப்பவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வை கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்க போறீங்க. மனசுல இருந்த அந்த சோர்வு விலகி தெம்பு பிறக்க போகுது. எதிர்பார்த்த வகையிலையும் பணம் வரும், எதிர்பார்க்காத வகையிலையும் பணம் வருங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்க. சொந்தங்களுடைய வருகையினால வீடு களை கட்டும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் பெற போறீங்க. அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமை நல்லா வலுவா இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது. அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அதே போல புதிய வேலை தேடுறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தாக்க இப்ப முயற்சி பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு, வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக உங்க பணம் ஏதாவது வெளியில சிக்கி இருந்தா அந்த சிக்கி இருந்த பணம் உங்க கைக்கு வரப்போகுது. குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எந்த மாதிரினா கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், அப்படி வீடு கட்டுறது, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசா சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமைய போகுதுங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்க வேலை சீரும் சிறப்புமா திறம்பட செய்து முடிக்க போறீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தா ஏதாவது மண்ணுலையோ பொண்ணுலையோ இல்ல ஏதாவது தொழிலையோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுல அதீத லாபம் இப்ப கிடைக்க போகுது. பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமே நல்ல ஆதாயங்களை பெற போறீங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த திருகிரக யோகம்ங்கிறது புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலையும் சரி, சொத்துகளையும் சரி முதலீடு செய்து வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதே போல நிதி நிலையில உயர்வு, தொழில் வணிகத்துல அதிக லாபம், பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமாகும். மனசுக்கு நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி அதிகமாகும். தொழில் வருமானத்துல பெரும் வளர்ச்சி இருக்கும். நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கு இந்த திருகிரக யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளையும் தீர்க்குது, பொதுவிதமான வாய்ப்புகளையுமே கொடுக்குதுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிலச்சிருக்கணும்னாக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். அதே போல் தவறாமல் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நைவேத்தியமாக வைத்து படைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நாளில் அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு நிலைக்கும். அதே போல் புதன்கிழமைகளில்
பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி, அதாவது துளசி மாலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ அம்சம் பொருந்திய துளசி மாலை. அதை பெருமாளுக்கு நீங்க அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு மேலோங்கும், உங்களுக்கு நிலைக்கும். இதை தாண்டி சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து அனுமார் கிட்ட நீங்க வழிபாடு செய்ய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை அனுமர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேல மன உறுதி அதிகமாகும். அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியமுமே பலப்படும். மன உறுதிங்கிறது எப்படிங்க? தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்ச சீதாதேவிக்கு அந்த உறுதி கொடுத்துட்டு வந்தவர். நீங்க நிம்மதியா இருங்க, ராமரும் நாங்களும் வருவோம், உங்களை கண்டிப்பா நல்லபடியா மீட்டெடுத்துட்டு போவோங்கிற அந்த உறுதியை கொடுத்துட்டு வந்தார். அதனாலதான் இவர் வழிபாடு செய்யறப்ப நமக்கு அப்படி ஒரு மன உறுதி கொடுப்பாருங்க. அதே போல உடல் பலம், எப்பேற்பட்ட பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி சாதனை புரிஞ்சவர். சனீஸ்வர பகவானுக்கு ஆட்டம் கொடுத்தவர். அப்பா சாமி, உன்னை என்னால் பிடிக்கவே முடியாதுன்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சார். ஸோ அப்படிதான் சனீஸ்வர பகவான் கிட்ட நமக்கு பாதிப்புகள் இருந்தாலும், மற்ற கிரகங்கள் கிட்ட ஏதாவது தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் அதை களை தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமான் கிட்ட வழிபாட வைங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். நல்லா இருக்க போறீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்காக பயன்படுத்துங்க. வாழ்க்கை சிறக்கும். வழிநெடுக தெய்வங்கள் துணை வருவாங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.